புவி வாழ்த்த வாழ்க. ஆத்மேஸ்வரன் ஆதிசேஷனின் குரு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். முத்தப்பரின் ஆசியுடனும் எங்கள் குருநாதர் ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதல்படியும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆன்மீக அதிசயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் கந்தனின் திருவிளையாலையும் பார்ப்போமா? மாமி கேள்வியெல்லாம் கேட்டா பதில் சொல்லுவாங்களாமா? ஆமாம்மா, அந்த மாதிரி ஒரு மாமாக்கு நடந்திருக்கு. நான் சொல்றேன், நீ கேட்குறியா? நான் கேட்குறேன், நீங்க சொல்லுங்க. அந்த மாமா ஒரு மிக சிறந்த முருக பக்தர். அந்த மாமா என்ன வேண்டுனாலும் முருகர்கிட்ட இருந்து பதில் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நாள் அவர் குடும்பத்தோட திருச்செந்தூர் போயிருந்தாரு. எதுக்கு தெரியுமா? அந்த மாமாவோட பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணுன்றதுக்காக எல்லாருமே கோயிலுக்கு போயிருந்தாங்க. கோயிலுக்கு போயிருக்கும் போது இந்த மாமா சாமி கிட்ட, முருகா, கண்டிப்பா என் குழந்தைக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிடணும், நீ தான்ப்பா எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். எல்லாரும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வந்து கொடிமரத்தை விழுந்து கும்பிட்டாங்களாம். அப்போ ஒரு சாமியாரு அங்க வந்து அந்த மாமாவோட பொண்ணை கூப்பிட்டாங்களாம். இங்க வாமா, உனக்கு கண்டிப்பா டாக்டர் சீட்டு நிச்சயமா கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். எல்லாரும் உடனே திரும்பி அந்த சாமியார் எங்கன்னு தேடினாங்களாம். ஆனா அங்க அந்த சாமியாரே இல்லம்மா. இந்த மாமா கேட்ட கேள்விக்கு முருகரே வந்து பதில் கொடுத்துட்டு போயிருக்காரு. உன் பொண்ணுக்கு கண்டிப்பா டாக்டர் சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு. எல்லாரும் முருகரோட பதில் கிடைச்ச சந்தோஷத்திலேயே திருப்தியா கோயில்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இந்த நிகழ்வுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, கடவுள் மேல வச்சிருக்க நம்பிக்கை உண்மையானதுன்னா நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக நிகழ்வுகள் இருந்தா அதை தயங்காம எங்க சேனலுக்கு அனுப்புங்க. உங்க சார்பில் நாங்க அதை வீடியோவா போடுறோம். நன்றி. புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.